GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. எத்தனை முறை ஓபிஎஸ் அவர்கள் பாரத பிரதமரை சந்தித்திருப்பார்? எத்தனை முறை ஓபிஎஸ் அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்தித்திருப்பார்? பல நாள் சந்தித்த ஒரு தலைவர் ஒரு நாள் சந்திக்க இயலாத சூழ்நிலையில் அதே ஒரு அரசியல் முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்பா? அதிமுகவினுடைய உட்பிரிவுகள் பிரிஞ்சதுக்கு பாஜகவுக்கு எந்த தொடர்பும் இல்லை. 30 ஆண்டுகள்ல தமிழக மக்களுக்கோ தமிழுக்கோ தமிழ்நாட்டுக்கோ பெரிய உரிமை குரல் அவர் எப்பவும் எழுப்புனதே இல்லை. பொதுவான விஷயங்கள கூட பேச மாட்டார், எதுவும் சொல்ல மாட்டார். அந்த சினிமாவில் கிடைத்த அந்த உச்சம் தொட்ட நிலை அரசியலையும் வருமா அப்படிங்கிற மீட்டிங்ல பேசும்போது 1967 77ல நடந்த மாற்றம் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாருமே சொல்லலாமா? எல்லாருக்கும் ஆசை தானே பறக்க. தமிழக மக்களுக்கு சிறந்த பேச்சு வேலை, கொள்கைகளை எடுத்து சொல்ல முடியும். ஒரு தலைவனை அப்படித்தான் எதிர்பார்ப்பாங்க. பொம்மை தலைவரா தமிழக மக்கள் யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. 2 விஷயம் மெயினாக சொன்னார். ஒன்று ஊழல் திமுக ஆட்சி அப்படின்னாரு. 2வது எங்கள் கொள்கை எதிரே பாஜகனாரு. அந்த கொள்கை என்னன்னு அவரால் விளக்கவே முடியாது. நானே பல இடங்களில் கேள்வி கேட்டிருக்கேன். பெரிய மாற்றத்தை தரக்கூடிய அளவுக்கு அவருடைய சக்தி வருமா என்னங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இப்போதைக்கு தெரியுது. நடைமுறையில் மாநாடுகள் நடத்தலாம். மாநாடுகளே நடத்தாமல் கூட விஜய் அவர் மதுரைக்கு வர்றாருன்னா ஒரு மாநாடு மாதிரி ஒரு கூட்டம் வந்துடும். ஆரம்பத்தில் இவங்க செயற்குழு கூட்டி பனையூரில் கொடியேற்றுற அன்னைக்கு என்ன பேசுகிறாங்களோ அதையே திருப்பி ரிப்பீட் பண்ணி. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பாஜகவின் மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவருடன் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய டாபிக்கா பேசப்படுறதே ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியில இருந்து விலகுனது. தொடர்ச்சியா அவரும் மோடி அவர்களை வரவேற்கிறதுக்காக பர்மிஷன் கேட்டுட்டே இருக்காரு. அதுக்கு அவருக்கு பர்மிஷன் கொடுக்கப்படலை அப்படிங்கிறது அவருடைய குற்றச்சாட்டா முன்வைக்கப்படுது. கூட்டணியில இருந்து வெளியில வந்துடுறாரு. அதற்கு பிறகு ஒரு செய்தியாளர் சந்திப்பு தனியார் தொலைக்காட்சியில இருந்து வருது. நயினா நாகேந்திரன் சார் அவர் எங்களுக்கு அந்த மாதிரி எந்த அழைப்பும் வரல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் ஒரு மெசேஜ் காட்டுறாரு. நான் மெசேஜ் போட்டிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி சார் பாக்குறது? எத்தனை முறை ஓபிஎஸ் அவர்கள் பாரத பிரதமரை சந்தித்திருப்பார்? எத்தனை முறை ஓபிஎஸ் அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்தித்திருப்பார்? அப்பெல்லாம் நட்பு பாராட்டி ஒரு அன்பால 2 பேரும் பேசின சந்தர்ப்பங்கள் எத்தனை இருக்கு? அவரு இப்ப மட்டும் இல்லை, பல கட்டங்களில் அவர் பாரத பிரதமர் மீதும் அமித்ஷா அவர்கள் மீதும் அன்பு பாராட்டி பேசியதை நாம் பார்த்திருக்கிறோம். அப்போ ஒரு முறை வரும்போது சந்திக்காதது ஒரு குற்றமான சூழலை உருவாக்கி விட்டதா என்று எனக்கு தெரியல. ஏன்னா ஓபிஎஸ் அண்ணனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவரும் பாரத பிரதமர் மேலே ஐயா அமித்ஷா மேலே எவ்வளவு நெருக்கமான அன்பு வைத்திருப்பவர் என்பதும் தெரியும். எங்கள் மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அவருக்கும் இருக்கிற தொடர்புகளும் எனக்கு நல்லா தெரியும். தொடர்புகள்லாம் ஒரு பரஸ்பர நட்பு, அன்பு, மரியாதை, ஒன்றாக பயணித்தவர்கள். அப்போ ஒரு சந்திப்பிலேயே ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையில் ஒரு மாற்றமான முடிவை எடுப்பாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் அவருடைய சூழல் அவர் சொல்லியிருக்கிறார், அதுக்கு உரிமை இருக்கு. எல்லாருமே எதற்கெடுத்தாலும் சொல்லுவாங்கல்ல, அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பர்களேம்பாங்க, அரசியலில் என்ன வேணாலும் நடக்கலாம்பாங்க. இப்படிலாம் நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க நிறைய சொல்லி வச்சிருக்காங்க. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு. கடந்த வாரம் இந்த கருத்தை சொன்னாரா அப்படின்னா இல்லை. ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த கருத்தை சொன்னாருன்னா இல்லை. பலமுறை பாரத பிரதமர் வந்தப்பெல்லாம் அவரை சந்திச்சிருக்காரா அப்படின்னா அதுவும் இல்லை. பல நேரங்களில் சந்திச்சிருக்காங்க, பல நேரம் சந்திக்கிற வாய்ப்பு இல்லை. இல்ல சார், அதான் அவர் தரப்புல என்னன்னா தொடர்ச்சியாக இபிஎஸ் அவர்கள் சந்திக்கிறாரு, ஏசி சண்முகம் சந்திக்கிறாங்க, அதே போல தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் எல்லாருக்கும் பர்மிஷன் கிடைக்குது, எனக்கு மட்டும் ஏன் கிடைக்க மாட்டேன்றது அவருடைய ஆதங்கம். அவங்களெல்லாம் சந்திக்கும் போது இவரையும் சந்திச்சிருக்காங்க. இப்ப இந்த ட்ரிப்பு சந்திக்கலைங்கிறது உண்மை. அது எந்த நேரத்தில் அந்த தகவல் போச்சு ஏன்னா நிறைய பிரதமர் அலுவலகத்தில் இருந்து தான் அந்த சந்திக்கிற பட்டியல்லாம் வெளியிடப்படும். அது உடனே வராது. 2 நாளைக்கு முன்னாடி, 1 நாளைக்கு முன்னாடி கூட ஆயிரும். எந்த இடத்துல ஒரு சின்ன கேப் உருவாச்சு, கம்யூனிகேஷன் கேப் எப்படி உருவாச்சுங்கிறது தெரியல. ஆனால் ஒரு நாள் பல நாள் சந்தித்த ஒரு தலைவர் ஒரு நாள் சந்திக்க இயலாத சூழ்நிலையில் அதே ஒரு அரசியல் முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்பா அப்படின்னு நான் ஓபிஎஸ் அண்ணன் கேட்க விரும்புகிறேன். இருந்தாலும் அவருடைய முடிவை அவரே மறுபரிசீலனை செய்யணும். சரிங்க சார். இப்போ திருப்பியும் தலைமையிலிருந்து அழைப்பு
ஓபிஎஸ் அவர்களுக்கு கொடுக்கப்படுமா? அப்படி ஒருவேளை கொடுத்தா அவர் வருவதற்கு தயாராக இருப்பாரா? நிச்சயமா எங்க மாநில தலைவரை பார்த்து நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி. அவங்க முடிவு செய்வாங்க. நான் தான் சொன்னேனே, யாருமே இவர் தான் ஓபிஎஸ், இவர் தான் நயனா நயந்திரன், 2 பேரும் கை கொடுங்க அப்படின்னு அறிமுகப்படுத்துற இடத்துல அவங்க 2 பேருமே இல்லை. ஏற்கனவே ஒரு நட்பா தான் ஒரு நட்பா இருக்கிறாங்க. ஒரே அரசியல் இயக்கத்துல ஆரம்ப காலத்துல பணியாற்றியவங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரே உறவு சம்பந்தமான ஒரு நெருக்கமான ஒரே சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள். தென் மாநிலங்கள்ல, தென் மாவட்டங்கள்ல ஒரு புகழ்பெற்ற தலைவர்கள். அவங்களுக்குலாம் பேசுறதுக்கு யார் தடை இருக்க முடியும்? கண்டிப்பா சார். இப்போ அதிமுகவை பொறுத்தளவுல ஏற்கனவே வந்து 2-3 பிளவுபட்டு இருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல் அதிமுகவில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்தமா எல்லாருமே என்டிஏ கூட்டணியில இருந்தாங்க அப்படின்னும் போது அந்த ஓட்டு பிரியாது அப்படின்னு பார்க்கப்பட்டுச்சு. இப்போ ஓபிஎஸ் பிரிஞ்சிருக்கிறாரு, அதனால ஓட்டு பிரியறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா சார்? பிரிஞ்சிருக்காருங்கிறது இன்னும் நிரந்தரம் இல்லையான்னு தெரியல. ரெண்டாவது, அதிமுகவினுடைய உட்பிரிவுகள் பிரிஞ்சதுக்கு பாஜகவுக்கு எந்த தொடர்பும் இல்லை. அது அவங்க கட்சியில் நடந்த விஷயங்கள். வானகரத்தில் அந்த பெரிய கல்யாண மண்டபத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், பொதுக்குழுவில் ஏற்பட்ட சச்சரவுகள், ஒருவருக்கு ஒருவர் ஒரு மோதல் போக்கை கடைபிடித்த நிலைகள், அதெல்லாம் பாஜகவுக்கு தெரியாது. அப்படி ஒன்று நடக்கும், இப்படி ஒன்று நடக்கலாம் தெரியாது. அவங்களுக்குள்ள பிரிவு, அவங்களே வழக்கு போட்டாங்க, அவங்களே கேஸ் போடுறாங்க, ஹைகோர்ட் போகிறாங்க, சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க, தேர்தல் ஆணையம் போகிறாங்க, சின்னத்தை முடக்கணுங்கிற இதெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மீறி இன்னொன்று ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒன்று வருது, அப்புறம் உரிமை மீட்பு குழுன்னு ஒன்று வருது, மறுபடியும் புகழேந்தி அவர்கள், கேசி பழனிசாமியில் அவங்க ஒரு குழுவாக செயல்பட்டு அவங்க ஒன்று சொல்கிறோம். இதுக்கெல்லாம் போய் நம்ம என்ன பண்ண முடியும்? இது ஒரு பெரிய கட்சி, மக்கள் செல்வாக்கு படைத்த கட்சியில் பிரச்சனைகள் உருவானா இப்படி வர்றது இயற்கை தான். இது அவங்க கட்சியில் யார் பெரியவங்க யார் சின்னவங்கன்னு இல்லை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம கூட அண்ணன் ஓபிஎஸ் இருந்தார், வேட்பாளராக இருந்தார். திரு டிடிவி இருந்தாங்க, வேட்பாளராக இருந்தாங்க. அவங்கள ஒரு வாரத்துக்கு முன்னாடி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு விஷயம் சொன்னாங்க. அதிமுக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணிங்க, ஆனால் பாஜகவில் தனியாக ஒரு கூட்டணி இருக்காங்க அப்படின்னு சொன்னது பல பேர் அரசியல் அதை அப்படியே தவிர்க்க தான் பார்த்தாங்க. நிறைய ஊடகங்கள் என்னடா மறுபடியும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து விட்டுருவார் போல, நம்ம முயற்சியெல்லாம் பழிக்காமல் போயிடும் போல நிறைய பேர் இதில் கட் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தவங்களாம் ஷாக் ஆகிட்டாங்க. ஆகா, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு, மறுபடியும் எங்கேயோ பிரச்சனை உதயமாகுது. சரி, இப்போ இந்த விஷயத்துல கூட பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் போதே இபிஎஸ் இந்த மாதிரியான கோரிக்கைகள்லாம் வச்சாரு. அதனாலதான் இப்போ ஓபிஎஸோட தொடர் புறக்கணிப்பு, அவர் என்டிஏ கூட்டணியில இருந்து வெளியேறினதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது ஒரு பார்வையினுடைய கருத்தா முன்வைக்கப்படுது. இல்லை, அப்படி சொல்ல முடியாதுமா. அது முழுமையான விஷயம் அவங்க சொல்லணும், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லணும். அப்படி சொல்லாமல் நம்மளே கற்பனையில் ஒரு கேள்வியும், நானும் அதற்கேற்ற மாதிரி அரசியல் சூழலுக்கு ஏற்ற மாதிரி நானும் ஒரு பதில் சொல்கிறது வாசகர்களை ஏமாத்துற மாதிரி ஆயிடும். கண்டிப்பா சார். சார், இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராரு. அவருடைய அரசியல் பயணம் எப்படி இருக்கும், அவருடைய எதிர்காலம் அரசியல்ல எப்படி இருக்கும் பாக்குறீங்க? அவர் அரசியல் எதிர்காலம் வரும்போது பரபரப்பாக தான் இருக்காரு. 30 ஆண்டுகள் சினிமா துறையில் இருக்கும்போது நம்மளே அவர் படத்தை எத்தனையோ படங்களை பார்த்து நம்ம பாராட்டி இருக்கிறோம். அது சினிமா. 30 ஆண்டுகளில் தமிழக மக்களுக்கோ தமிழுக்கோ தமிழ்நாட்டுக்கோ பெரிய உரிமை குரல் அவர் எப்பவும் எழுப்புனதே இல்லை. பொதுவான விஷயங்களில் கூட பேச மாட்டார், எதுவும் சொல்ல மாட்டார். இப்போ ஒரு அரசியலில் பீக்கில் இருக்கும்போது, சினிமாவில் பீக்கில் இருக்கும்போது அவர் அரசியலுக்கு வர்றாரு. அந்த சினிமாவில் கிடைத்த அந்த உச்சம் தொட்ட நிலை அரசியலையும் வருமா அப்படிங்கிற முயற்சி அவர் யார் வேணாலும் முயற்சி பண்ணலாம். அவர் கூட இப்போ அந்த ஒரு மீட்டிங்ல பேசும்போது 1967, 77ல நடந்த மாற்றம் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். எல்லாருமே சொல்லலாமா? எல்லாருக்கும் ஆசை தானே பறக்குவதற்கு எல்லாருக்கும் ஆசை தான், ரெக்கைகள் வேணுமே. அவர் சொல்கிறாரு, அவருடைய எழுத்தாற்றல் பேச்சாற்றல் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்குது. தமிழக மக்களுக்கு சிறந்த பேச்சு வேணும், கொள்கைகளை எடுத்து சொல்ல முடியணும். ஒரு தலைவனை அப்படித்தான் எதிர்பார்ப்பாங்க. பொம்மை தலைவராக தமிழக மக்கள் யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒரு தலைவன் என்பவர் 1 மணி நேரம் அவங்க பேசுகிறத நம்ம மனசை உள்ளத்தை தொடக்கூடிய அளவிற்கு கருத்துக்கள் பெட்டகங்களில் வச்சு கொடுக்குற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தமிழக மக்கள். அதுதான் திராவிடங்கிற ஒரு கட்சிகளே தமிழ்நாட்டில் வளர்ந்ததுக்கான அடிப்படை. இன்றைக்கி அவங்க நிலைத்து நிற்பதற்கு அதுவும் ஒரு காரணம். அதில் அவர் விஜய் அவர்கள் ரொம்ப வீக்காக இருக்காங்க. மற்றபடி அரசியலில் அவர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து 2 விஷயம் மெயினாக சொன்னார். ஒன்று ஊழல் திமுக ஆட்சி அப்படின்னாரு. 2வது எங்கள் கொள்கை எதிரி பாஜகனாரு. அந்த கொள்கை என்னன்னு அவரால் விளக்கவே முடியாது. நானே பல இடங்களில் கேள்வி கேட்டிருக்கேன். எதை வச்சு கொள்கைன்னு சொல்கிறாங்க? 85% வாழக்கூடிய மக்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தை பாதுகாக்க நினைப்பது
ஒரு மதவாதமா, அது ஒரு இந்துத்துவாவான்னு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் குழப்பிக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து. அந்த குழப்பத்தில் விஜயும் விழுந்துட்டாரு. ஒருவேளை பாஜகவை குறை சொன்னால் தமிழ்நாட்டில் செல்வாக்கு இருக்குமா அப்படின்னு நினைச்சது அவருடைய தப்பு. ஏன்னா ஏற்கனவே பல கட்சிகள் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கு. அதே வேலையை பார்க்குற விஜய்க்கு என்ன முக்கியத்துவம் கிடைச்சிட முடியும்? அதே வேலையை பார்க்க நினைக்கிற விஜய்க்கு எப்படி அவங்க ஓட்டு இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்? அதுவும் கிடையாது. ஒரு தொலைநோக்கு சிந்தனையே இல்லாமல் தான் வேலை செய்கிறாங்க. ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் விசிகால இருந்து வேலை செஞ்சாங்க. இப்போ அவர் கூட போய் வேலை செய்கிறாங்க. பெரிய மாற்றத்தை தரக்கூடிய அளவுக்கு அவருடைய சக்தி வருமா என்னங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இப்போதைக்கு தெரியுது. நடைமுறையில் மாநாடுகள் நடத்தலாம். மாநாடுகளே நடத்தாமல் கூட விஜய் அவர் மதுரைக்கு வர்றாருன்னா ஒரு மாநாடு மாதிரி ஒரு கூட்டம் வந்துடும். விஜய் அவர்கள் திருச்சிக்கு வர்றாங்கன்னா ஒரு கூட்டம் வந்துடும். இப்போ சூர்யா வந்து கோயம்புத்தூருக்கு வர்றாருன்னா ஒரு கூட்டம் வந்துடும். அவர் எப்பவுமே நடிகர்னாலே ஒரு கூட்டம், அந்த சம்பந்தப்பட்ட நடிகருடைய அந்த அருமையான ரசிகர்கள், அவர்கள் மேல அன்பு வைத்திருப்பவர்கள் ஆட்டோமேட்டிக்கா போஸ்டர் வேண்டாம், இன்விடேஷன் வேண்டாம், பேப்பர் விளம்பரம் வேண்டாம், விஜய் வர்றாரு, சூர்யா வர்றாரு, அஜித் வர்றாருன்னா கூட்டம் வந்துடும். அப்ப இல்ல மாநாடுன்னு இவங்க திருப்பி திருப்பி தொடர்ந்து போட்டுட்டே இருக்காங்க. எந்த மாநாட்டிலையும் புதுசா ஒண்ணுமே சொல்லலை. ஆரம்பத்தில் இவங்க செயற்குழு கூட்டி பனையூர்ல கொடியேற்றுற அன்னைக்கு என்ன பேசுறாங்களோ அதையே திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நீட்டை பத்தி ஒரு புரிதலே இல்லாம பேசிட்டு இருக்காங்க. நீட் வந்த பிறகுதான் தமிழகத்துல எல்லா கிராமங்கள்ல இருந்து கூட ஒரு டாக்டர் உருவாகிட்டு இருக்காங்கன்னு தெரியல. நீட்டை பாஜக கொண்டு வரல, அவர் காங்கிரஸ் திமுக தான் கொண்டு வந்ததுங்கிற புரிதல் இல்லாம அதையும் பாஜகவுக்கு எதிராகவே பேசுறாங்க. அது உச்சநீதிமன்றத்தின் பிரச்சனை. நீங்க எல்லாரும் விஜய் அவர்களோ உதயநிதி அவர்களோ உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுங்க. வழக்கில் உச்சநீதிமன்றம் அதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லிச்சுன்னா எல்லாரும் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். மத்திய அரசை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். கொண்டு வந்தது பாஜக என்பதை போல இவங்க எல்லாம் ஒரு திட்டமிட்ட அரசியலை தமிழக மக்கள்கிட்ட பரப்ப நினைக்கிறது மிகப்பெரிய மோசடி. பாரத பிரதமர் வந்த பிறகு தமிழ்நாட்டுக்கு மருத்துவ மாணவர்களுக்கு 11+3 14 மருத்துவக் கல்லூரிகள், ஏறத்தாழ 4800 புதிய இடங்களை கொடுத்திருக்கிறாரு. புதிய இடங்கள் 5000 இருந்ததை 9800 மருத்துவ சீட்டை அன்னைக்கு மாறி இருக்க சாதனைய பாரத பிரதமர் மோடி கொடுத்தாரு. அதெல்லாம் அந்த புகழெல்லாம் இந்த நீட்டு சொல்லி மக்கள்கிட்ட மறைக்க பார்க்குற வேலையை எல்லாரும் பண்ற மாதிரி விஜயம் பண்றாரு. வேற என்ன அவர் புதுசா சொல்லியிருக்கிறாரு? ஒரு குற்றச்சாட்டை சொல்ல முடியுமா? மத்திய அரசு ஊழல்னு அவர் சொல்ல முடியுமா? மத்திய அரசு இந்த கொள்கையினால இந்தியாவில் அமைதியை கெடுத்துட்டாங்கன்னு விஜய் அவர்கள் சொல்ல முடியுமா? அப்ப ஏதோ அவருடைய கூட்டத்துக்கு ஒன்று சொல்லணும், மக்களுக்கு ஒன்று சொல்லணும், நம்மளும் இருக்கோங்கிறத காட்டணும். சமீபத்தில் கூட ஒரு அறிக்கையை ஒன்று விட்டுருந்தார். என்ன புரிதல்ல வெளியிட்டாரா, யாராவது எழுதி கொடுத்தாங்களா அப்படின்னு கூட தெரியல. கங்கை கொண்ட சோழபுரத்தில் பாரத பிரதமர் ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் பிரம்மாண்டமான சிலை வைப்போம் என்று சொல்லுகிறார். திமுகவும் அவர்களும் சேர்ந்து கபட நாடகம் ஆடுகிறார்கள்னு ஒரு அறிக்கை கொடுக்கிறார். இது எதுக்கு திமுகவும் பாஜகவும் கபட நாடகம்? இதுல என்ன இருக்குன்னு பார்த்தா, திமுக ஏற்கனவே செலவு வச்சிருக்கணுமா, அவங்க செலவு வைக்காம விட்டு பாஜக வைக்கட்டுன்னு காத்திருக்காங்களாம். 2 பேரும் நடிக்கிறாங்களாம். எப்படிலாம் ஒரு கற்பனை இல்லை, இப்படிலாம் ஒரு அறிக்கை. திருப்பி பாஜகவையும் திமுகவையும் ஒரு புள்ளியில கொண்டு சேர்க்க நினைக்கிறது அது எவ்வளவு ஒரு சிறுபிள்ளைத்தனமா இருக்கு. அதிமுகவோட கூட்டணி வச்சு அமித்ஷா அவர்கள் அறிவிக்கப்பட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போராட்டங்கள் எல்லாம் பாஜகவுடன் நின்று கொடி காட்டி வரவேற்கிறது பார்க்குறோம். எங்கள் மாநில தலைவர் பலமுறை அவரோட சேர்ந்து அந்த பயணத்தில் ஈடுபட்டு இருக்காரு, நடந்து போறாரு, மேடையில் பேசுறாங்க. 2 கூட்டணியும் வலிமையா இருக்கு, இவங்களோட யார் வரப்போறா அப்படின்னு அரசியல் களத்தில் பேசிட்டு இருக்கும்போது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் உறவு இருக்கிற மாதிரியும் கவன நாடகம் மாதிரி இவர் பேசுறது. அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு? ஏன் முற்றிலும் அரசியல் களத்துக்கு எதிரான சிந்தனையில் இருக்காரு? அது புரிந்து இருக்காரா, புரிந்து இல்லையா? ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனை பத்தி எந்த பிரதமர் இந்த நாட்டுல பேசுறாங்க? தமிழை பத்தி எந்த பிரதமர் பேசுறாங்க? உலகம் பூரா இன்னைக்கு பாரத அதே அரசியல் தானே சார் சொல்றாங்க. இன்னைக்கு எல்லா இடத்துக்கும் போய் தமிழையும் திருக்குறளையும் மேற்கோள் காட்டி பேசுறாரு. ஆனா பீகார் எலெக்ஷன், இது ஒடிஷா எலெக்ஷன் அப்போ பூரி ஜெகநாதர் கோயில்ல போய் தமிழர்கள் கையில சாவி இருக்கு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு முன்வச்சிட்டாங்கன்னா திமுக தரப்புலயும் எதிர் தரப்புலயும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டா இருக்கு. அது பினாமி அரசியல்மா? முதலமைச்சரா இல்லாம வேற ஒருத்தர பினாமியா வச்சு அந்த பினாமிய குற்றச்சாட்டு பண்றதுக்கும் தமிழர்களை பற்றச்சதும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு
எந்த பிரதமர் உலகம் பூரா பேசினாங்கிற கேள்விக்கு பதில் இல்ல. நீங்க பேருக்கு பேசுறீங்க, அரசியலுக்கு பேசுறீங்கன்னு ஒரு காரணத்தை நீங்க சொல்றீங்க. அரசியலுக்காவது யாராவது பேசியிருக்காங்களா அந்த நாட்டுல? யோசிச்சு பாருங்க. இந்திரா காந்தி பேசியிருக்காங்களா? மன்மோகன் சிங் பேசியிருக்காங்களா? ராஜீவ் காந்தி பேசியிருக்கிறாரா? எந்த பிரதமர் தமிழை தூக்கி தூக்கி பேசியிருக்காங்க? திருக்குறளை இன்னைக்கு 67 மொழிகள்ல நம்ம மத்திய அரசு மொழிமாற்றம் பண்ணியிருக்கு. திருக்குறளுக்கு சிங்கப்பூர்லயும் இருக்கை அமைச்சிருக்காங்க. பனாரஸ்ல பாரதியாரோட பாடத்துக்கு இருக்கை அமைச்சிருக்காங்க. காசி தமிழ்ச்சங்கத்தை ஆண்டுதோறும் மிக சிறப்பாக கொண்டாடுறாங்க. தமிழன் பெருமைகளை போகும்போதெல்லாம் பிரதமர் பேசுறாரு உலகம் பூரா. ராமேஸ்வரத்துக்கு வர்ற மாதிரி ஸ்ரீரங்கத்துக்கு வர்றாரு, கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வர்றாரு. கங்கை கொண்ட சோழபுரத்தை பத்தி இவங்க என்னைக்காவது படிச்சு பார்த்துருக்காங்களா? விஜய் அவர்கள் என்னைக்காவது கங்கை கொண்ட சோழபுரத்தை போய் பார்த்துட்டு இங்க ராஜராஜ சோழனுக்கு சிலை வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி என்னைக்காவது பேசியிருக்காரா? இப்ப அறிவிச்ச பிறகு அதுல ஒரு குற்றம் கண்டுபிடிச்சு அதையே ஒரு தவறான ஒரு தகவலை சொல்லி திமுக கவன நாடகம் சொல்றது என்ன ஒரு சிறுபிள்ளைத்தனமானது. அப்போ இது ஒடிஷா எலெக்ஷன்ல பேசுனது சரின்னு நினைக்கிறீங்களா சார்? ஒடிஷா எலெக்ஷன்ல அவருடைய முதல்வர் நிழல் முதல்வரா ஒருத்தர் இருக்கிறவரை சுட்டிக்காட்டு. அது தமிழன் வருது. பாண்டியன்னு சொன்னா உடனே தமிழனா? அது எப்படி நீங்க எடுத்துக்க முடியும்? இல்லம்மா, அவரு தமிழனா இருக்கலாம். அவர் யாரு கூட இருக்காருங்கிறத நீங்க மெயினா பார்க்கணும். எல்லா ஊர்லயும் இங்கேயும் ஒருத்தர் இருக்கலாம், இங்கேயும் வட இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் இருக்கலாம், குஜராத்தை சேர்ந்த ஒருத்தர் இருக்கலாம். அதை நம்ம சுட்டி காட்டும் போது ஏன் இங்க தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அதிகாரிகளும் எல்லா ஐஏஎஸும் தலைமைச் செயலகத்திலிருந்து போலீஸ் அதிகாரிலிருந்து பாதிக்கு மேற்பட்டவரும் வடமாநிலத்தில் இருக்காங்க. அப்போ ஒருத்தரை பாராட்டினா அங்க பாராட்டினது அர்த்தமா? இங்க ஒருத்தரை திட்டினா அங்க திட்டுற மாதிரி அர்த்தமா? அதெல்லாம் தப்பு. சரிங்க சார். தொடர்ச்சியா இப்போ எழுச்சி பயணம் நடந்துகிட்டு இருக்குது. மக்கள் கிட்ட வரவேற்பெல்லாம் எப்படி இருக்கு சார்? நீங்களே பாக்குறீங்க, ஆச்சரியத்துல எல்லாம் மூழ்கி இருக்காங்க. நல்ல வரவேற்பு இருக்கு. அண்ணன் எடப்பாடி அவர்களும் மிக சிறப்பாக ஆளுங்கட்சியை அவருடைய தவறுகளை சுட்டி காட்டி சிறப்பாக பேசுகிறாரு. போகிற பகுதியில் இருக்கிற சம்பந்தப்பட்ட மக்களை, அங்கே கைத்தறித்துறை இருக்காங்களா அவங்கள சந்திக்கிறாரு, விவசாயமாக அவங்கள சந்திக்கிறாங்க. நேற்றைக்கு கூட தென்காசியில் இன்னைக்கு தனியார் விடுதிகள், ஏன்னா குற்றாலம் தென்காசியில் நிறைய விடுதிகள் இருக்குது, அவங்க உரிமையாளர் சந்திச்சு என்ன பிரச்சனை என்னன்னு கேட்குறாரு. இப்படி போகிற இடங்கள்லாம் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை, அங்கே இருக்கிற இயற்கையான உள்ள பிரச்சனை, தீர்க்கப்படாத பிரச்சனைகள், மாணவர்களுடைய பிரச்சனை எல்லாத்தையும் பேசுகிறாரு, மக்களையும் சந்திக்கிறாரு. எல்லாம் பல்லாயிரக்கணக்காக திரள்றாங்க. ஒரு மிக மிக சிறப்பான வரவேற்பை அவருடைய பயணம் பெற்றிருக்கிறது. இந்த வரவேற்பு 2026 மாற்றத்தை கொண்டு வரும் நினைக்கிறீங்களா சார்? நிச்சயமா கொண்டு வருவாங்க. அதுதானே உண்மை. இப்ப எதுக்கு விஜய் மாநாடு போடுறாரு? மாநாடு போட்டு இல்ல மாநாடு போட்டு மாற்றத்தை கொண்டு வரணுங்கிறது தானே. எல்லாம் இப்ப திமுக எதுக்கு எல்லா இடத்துலயும் போய் மாநாடு போட்டு ஓரணியில் தமிழ்நாடுன்னு இயக்கம் தொடங்குறாங்க? தேர்தலுக்காக தானே. அதே மாதிரி இவர் மக்களை சந்திக்கிறது. நாளைக்கு எலெக்ஷன் அறிவிச்சுட்டா அந்த ஒரு மாசத்துல எத்தனை பேரை சந்திக்க முடியும், எத்தனை ஊரை பார்க்க முடியும், எத்தனை மீட்டிங் பேச முடியும்? தேர்தல் பிரச்சாரத்துக்கே 20 நாள் தான் பிரச்சார டைமே இருக்கும் மனு தாக்கலுக்கு பிறகு. அப்ப இப்பவே போனா எல்லா பகுதி மக்களையும் சந்திச்சுட்டு தேர்தலை சந்திப்பதற்கு முன்பாக மக்களை, களத்தை, கட்சிக்காரர்களை, நிர்வாகிகளை தயார்படுத்துவதற்கு இந்த பயணம் பெரிதும் பயன்படும். சரி, இன்னைக்கு அந்த பீகார்ல இருந்து அந்த வாக்காளர் பட்டியல்ல இருந்து கிட்டத்தட்ட 36 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் தூக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. இது தகவலின் அடிப்படையில சார். அதே போல அங்க இருக்கக்கூடிய வாக்காளர்கள் வேற எங்க போய் வசிக்கிறாங்களோ அங்கேயே வாக்காளர்களா ஆயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் சொன்னதாகவும் தகவல் இருக்குது. இது தமிழகத்துல இது ஒரு இன உரிமையை பறிக்கும் செயல் அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்றாரு. தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஏமா, இதுல பல விதமா இருக்கு. வடமாநிலத்தவர்கள் எல்லாருக்குமே இங்க ஓட்டுரிமை கொடுக்கணுமா? அது ஒரு பக்கம் கேள்வி. வட மாநிலத்தவரே நம்ம கலாச்சாரத்தோட பின்னி பிணைந்து 2-3 தலைமுறையா இங்க வாழ்றவங்களாம் இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு துறைமுகம் தொகுதியில் அவங்க தான் மெஜாரிட்டி. அவங்களுக்குலாம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ எங்க பிரச்சனை வந்ததுன்னா 67 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. 25 லட்சம் இல்ல, 67 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. ரோஹிங்கியா முஸ்லீம், பங்களாதேஷ்காரங்க, இறந்தவர்கள், அங்க முகவரியில இல்லாதவர்கள், இவங்க எல்லாத்தையும் நீக்கியிருக்காங்க. இதுல முகவரியில இல்லாதவர்கள் ஒரு 10 லட்சம் பேர் நீக்கப்பட்டா அந்த 10 லட்சம் பேர் இருக்காங்க, அந்த முகவரியில் இல்லை. அவங்களுக்கு ஓட்டுரிமை என்ன செய்வது? 10 லட்சம் பேருக்கு இதே ஓட்டுரிமை அங்கே வைப்பதா, அல்லது அவர்களை இங்கிருந்து நீக்கிவிட்டு அவர்கள் எங்கு சென்றிருக்கிறார்களோ அங்க ஓட்டுரிமை வைப்பதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இதைத்தான் நம்ம தமிழ்நாட்டு தலைவர்கள் எல்லாம் ஒன்றும் புரியாம குழப்பி இது பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம தலைவர்கள் என்ன பண்றாங்க, பீகார்ல யாரும் இணைக்கக்கூடாது, பங்களாதேஷ்காரனாலும் இருக்கணும், 4 இடத்துல ஓட்டு இருந்தாலும் இருக்கணும், நீக்காதீங்க அப்படின்னு முதலமைச்சர் உட்பட சீமான் வரைக்கும் எல்லாரும் பேசுறாங்க.
இங்க வந்து யாரையுமே சேர்க்கக்கூடாது அப்படின்னு பேசுறாங்க. யாரை சேர்க்கக்கூடாது, எப்படிப்பட்டவர் சேர்க்கக்கூடாதுங்கிறதெல்லாம் சொல்ல. அங்க வந்து நீக்கக்கூடாது, இங்க வந்து சேர்க்கக்கூடாது. ஒரு இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறோம். தேர்தல் ஆணையம் சொன்ன விஷயம் எதிர்கட்சிகள் வழக்கு நடந்து உச்சநீதிமன்றத்தில் இருக்கு. அவங்க என்ன தேர்தல் ஆணையத்துக்கு சொல்ல போறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு மாநிலத்துல மொத்தமா வேற ஒரு இடத்துல இருந்து வந்து வாக்களிச்சு அந்த மாநிலத்தினுடைய அரசியல் அமைப்பையே அரசியல் சூழலையே மாற்ற முடியுமா முடியாதாங்கிறதெல்லாம் இன்னும் தேர்தல் ஆணையம் சொன்ன பிறகுதான் நமக்கு தெளிவா. நீங்களே சொன்னீங்க தகவல் வந்து கொண்டிருக்கிறது, எந்த உறுதி இல்ல, பொறுத்திருந்து பார்க்கணும். பீகார்ல இருக்கக்கூடிய மக்கள் இப்ப இங்க திருப்பூர்ல இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட எடுத்த பேட்டியில வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தொடர்ச்சியா எலெக்ஷன் வரும்போது நாங்க அங்க போய் ஓட்டு போட்டுட்டு தான் வரோம், ஆனாலுமே எங்களுடைய பேரை வந்து நீக்கிட்டு இருக்காங்க. எதன் அடிப்படையில நீக்கி இருக்காங்கன்னு பீகார் மக்கள் இங்க திருப்பூர்ல வாழ்றவங்க தரப்புல கொடுக்கப்பட்ட பேட்டி சார். இல்ல அது கொடுத்திருக்கலாம். இப்ப அங்க போய் இவர் போகல, இவங்க எல்லாம் எப்ப போறாங்க, தேர்தலுக்கு போறாங்களா என்னன்னே தெரியாது. தேர்தலுக்கு எல்லா ஊரும் எல்லாரும் ஓட்டு போட நினைச்சு திருப்பூர்ல இருக்க ஒரு பீகார்ல போய் போட நினைச்சா நம்ம நாடே உருப்பட்டுரும். சென்னையிலேயே 50% அதிகம் படித்த வாழ்ற மக்கள் வாழ்ற இந்த சென்னை மாநகரத்துல 52% 53% தான் வாக்கு பதிவாகுது. ஒரு 90% 80% பதிவான வரலாறே கிடையாது. கிராமங்கள்ல கூட பரவாயில்ல, 70% 75% பதிங்க. இங்க 90% பதிவாக வேண்டிய இடத்துல 50% 52% பதிவாகுது. இங்க போய் அவங்க எல்லாம் பொதுவா எப்ப போறாங்கன்னா அந்த திருவிழா, பண்டிகை, தீபாவளி, நவராத்திரி, அவங்க ஊர்ல இருக்கிற இப்போ ஒடிசால இருக்க மக்கள்லாம் பூரி ஜெகநாதர் கோயில் திருவிழா அந்த மாதிரி நேரத்துல நிறைய கான்சென்ட்ரேட் பண்றாங்க. எலெக்ஷன் அப்படி பண்றாங்களான்னு தெரியல. அது எப்படி நடந்தாலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரைக்கும் நம்ம காத்திருப்போம். நம்ம அரசியல் தலைவர்கள் எல்லாத்தையும் இப்ப டீலிமிட்டேஷன் பூச்சாண்டி வர்றோம் பார்த்துக்க அப்படின்னு முதலமைச்சர் சொல்ற மாதிரி இதையும் ஒரு பூச்சாண்டியா சொல்றாங்க. தெளிவான முடிவு வரட்டும், காத்திருப்போம். டீலிமிட்டேஷன் சம்பந்தமா இன்ன வரைக்கும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரலையா? வரலமா. டீலிமிட்டேஷன் அவர் என்ன அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும்? இவங்க செய்யாததெல்லாம் செஞ்சது பிஜேபி. பெண்களுக்கு தனி இடம் ஒதுக்கீடு கொடுத்தே தீரும்னு மூச்சு மூட்டை கத்துனாங்க. கடைசி வரைக்கும் அதை தொடவே இல்லை. ஆனா பாரத பிரதமர் வந்து 33% இடஒதுக்கீடு பெண்களுக்குன்னு சட்டம் நிறைவேற்றின பிறகு உடனே நிறைவேற்று, உடனே அமல்படுத்துன்னு கத்துறாங்க. அதுதான் பாராளுமன்றத்தை சுத்தி என்ன பகல்ல வாக்கிங் போக மாட்டாங்க போல, பாராளுமன்றத்துக்கு போய் நம்ம ஓட்டு போட்டு மக்கள் பிரச்சனையை பேசுனா அங்க போய் வாக்கிங் போறாங்க, அங்க போய் சுத்தி வர்றாங்க. இவங்க செய்யாத பிரதமர் செஞ்ச உடனே அமல்படுத்துன்னு சொல்றதுக்கு மட்டும் கோஷம் போடுறாங்க. அப்ப என்ன சொன்னாங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நம்ம முடிச்ச பிறகுதான் பெண்கள் எங்கெல்லாம் அதிகம் இருக்காங்களோ அந்த தொகுதி எல்லாம் அவங்களுக்கு எப்படி ஒதுக்குறது, சமுதாய ரீதியா பெண்களுக்கு எந்த இடத்துல ஒதுக்குறதுன்னு பார்க்க முடியும்னு சொல்லி நடந்துட்டு இருக்கு. இப்ப 2027 வரைக்கும் இன்னைக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கி இருக்குன்னா அது முடிஞ்ச பிறகு நிச்சயமா இதை செய்வாங்க. அதே மாதிரி டீலிமிட்டேஷன் 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொகுதி வாரி பிரிச்ச பிறகு 2031க்கு மேலதான் டீலிமிட்டேஷன் பிரச்சனையே வரப்போகுது. ஆனா நம்ம முதலமைச்சர் தொகுதிகள் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்போ அதுதான் குறைக்க மாட்டாங்க. பகுதி வாரியான பிரதிநிதித்துவம் இருக்கும் அப்படின்னு அமித்ஷா பலமுறை சொன்னாலும் திமுகவுக்கு பாஜக மேல ஒரு குற்றத்தை சுமத்தி கொண்டே இருக்குன்னு அவங்களுக்கு தூக்கம் வராது. இல்லாட்டி அப்படிப்பட்ட குற்றம் தான் இந்த டீலிமிட்டேஷன். சரிங்க சார், இந்த எலெக்ஷன் இறுதியான ஒரு கேள்வி, இந்த எலெக்ஷன்ல நீங்க எந்த தொகுதியில நிப்பீங்கன்னு எதிர்பார்க்கலாம் சார்? நிச்சயமா இந்த வட்டம் எலெக்ஷன்ல நான் போட்டியிடுவேன். அதுக்கான வாய்ப்பை கட்சி எனக்கு கொடுக்கும் என்று நம்புகிறேன். எந்த தொகுதியெல்லாம் இல்லை, வாய்ப்பு மாநில தலைவர் அவர்களும் எங்களுடைய தேசிய தலைவர் இப்பொழுது திரு நட்டா அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் எங்க கட்சியினுடைய முக்கிய தலைவர்களும் எங்களுக்கு வழங்குவார்கள். நிற்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். என்னடா 2016 கட்சி எனக்கு வாய்ப்பு கொடுத்தது. மயிலாப்பூர் தொகுதியில் நின்றேன். ஏறத்தாழ ஒரு 12,000 வாக்குகளை பெற்றோம். இடைத்தேர்தலில் நிற்கக்கூடாது என்பது எல்லா கட்சிகளுடைய மரபு. தமிழ்நாட்டில் அன்றைக்கு ஆர்கே நகர்ல போட்டிட்டு மிக குறைந்த வாக்குகள் பெற்றேன். இன்னும் சொல்ல போனா அதே ஆர்கே நகர்ல திராவிட முன்னேற்ற கழகம் 13 கட்சி கூட்டணியோடு இருந்து டெபாசிட் பறிபோனது. அந்த இடைத்தேர்தலுக்கும் மற்ற தேர்தலுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றேன். இதற்கு முன்னு நான் சமத்துவ மக்கள் கட்சியில் இருக்கும்போது நெல்லை தொகுதியில் 2009 பாஜக கூட்டணியில் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராகவும் போட்டியிட்டேன். இந்த முறையும் கண்டிப்பா போட்டியிட வாய்ப்பை கட்சி கொடுக்கும் என்று நம்புகிறேன். தொகுதியெல்லாம் தலைவர்கள் பார்ப்பாங்க. நீங்க எந்த சைடு தொகுதி கிடைச்சா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க சார்? உங்களுக்கு நீங்க அந்த இடத்துல களப்பணி ஆற்றிருக்கலாம், ஆதரவு நிறைய இருக்கலாம். இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பூரா அறிமுகம் இருக்கு. தலைவர்கள் எந்த தொகுதியில் நிற்க சொன்னால் நான் நிற்பேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துட்டு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி, வணக்கம். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile.